தண்டையார்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட ஆர்கே நகர், பெரம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாமன்ற உறுப்பினர்களுக்கான மாதாந்திர கூட்டம் தண்டையார்பேட்டை வள்ளலார் சாலையில் உள்ள சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமை வகித்தார். மண்டல அதிகாரி ராஜ்குமார் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் தங்களுடைய வார்டுகளில் நடைபெறுகின்ற பணிகள் விரைந்து முடிக்கவும், நடைபெறாமல் உள்ள பணிகளை நடைபெறவும் நடவடிக்கை மேற்கொள்ள கோரிக்கை வைத்தனர். அதனை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு மண்டல குழு தலைவர் உத்தரவிட்டார். மேலும் இந்த கூட்டத்தில் 1,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டின் 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் முக்கிய தீர்மானங்களாக கொடுங்கையூர் கேப்டன் கார்டன் கால்வாய், முல்லைநகர் பாலம் முதல் கொருக்குப்பேட்டை நீர்வழி ரயில் நிலையம் வரை வெள்ளத்தடுப்பு சுவர் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுவது, தண்டையார்பேட்டை பட்டேல் நகர் பகுதியில் உள்ள பூங்காவில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மணிகுண்டு அமைத்தல், வியாசர்பாடி எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் பேருந்து நிறுத்த நல்குடை 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பது, தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் லட்ச ரூபாய் மதிப்பிற்கு உடற்பயிற்சி உபகரணங்கள் மற்றும் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பைக் நிறுத்த நிழல்குடை ஆகியவை அமைப்பது, கொருக்குப்பேட்டை ஜே நகர் பகுதியில் 1,30,000 மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டிடம் கட்டுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக திருவொற்றியூர் நெடுஞ்சாலையை வள்ளலார் சாலையாக தமிழக முதல்வர் அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் மகளிர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கியது, கொருக்குப்பேட்டை எழில்நகர், மணலி சாலை ஆகிய பகுதிகளில் புதிய மேம்பாலம் கட்டி திறக்கப்பட்டது, புதிதாக கட்டப்படுவதற்கும் நன்றி தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாநகராட்சி சார்பில் தற்போது நடைபெற்று வரும் பணிகளை தேர்தல் தேதி அறிவிப்பிற்கு முன்பாக விரைந்து முடிக்க உத்தரவிட்டனர். நாத் குடிநீர் வாரிய பகுதி இந்த கூட்டத்திற்கு பகுதி பொறியாளர், அரிச்செயற் பொறியாளர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.